இட்ஸ் டே 22 ஆஃப் 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச். இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் ஜீரோ வாட்டர் எடுத்துக்கிட்டு நல்லாவே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு காயம் எல்லாம் சரியாயிட்டு இருக்குது. பட் என்னால் பிளாங்க் மட்டும் பண்ண முடியலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவும் போல் ஓவர் நைட் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த ஆமண்ட் மில்கோட பிராண்டு மாற்றிட்டே இருக்கேன். சோஃபிட் அப்படின்ற ஒரு பிராண்டு தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது. நல்ல திக்காக இருக்குது. அதனால தான் எனக்கு ஓவரால் கன்சிஸ்டன்சியே ரொம்ப திக்காக வந்திருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் நேற்று வாங்கியிருந்த பிரியாணியை அப்படியே வந்துட்டு திரும்ப ரீஹீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் சிக்கன் கறி தென் கர்டு கூட சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். யூஸ்வலாக இது எல்லாமே வந்து நாங்கள் ஒரு சண்டே வாங்கணும் அப்படின்னா நைட்டே நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். லைக் மார்னிங் ஒரு போர்ஷன், நைட் ஒரு போர்ஷன் முடிஞ்சிரும். பட் இந்த டைம் வந்துட்டு நான் எப்போ வெயிட் லாஸ் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து நான் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் டே தான் அதை சாப்பிட்றேன். தென் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் 2 பீசஸ் ஆஃப் வாட்டர் மெலன் இதில் சாப்பிட்ருந்தேன். மிச்சம் என் ஹஸ்பண்ட்க்கும் கூப்பருக்கும் கொடுத்துட்டேன். தென் எக்கு தோசை 2 போட்டு அது கூடவே வந்து 2 பீசஸ் ஆஃப் ஃபிஷ் வச்சு நல்ல ஒரு நிறைய ஃபிஷ் கறி வச்சு சாப்பிட்ருந்தேன். இதில் ஃபுல் தோசை என்னால் சாப்பிட முடியலை. ஒரு 1.5 மாதிரி நான் சாப்பிட்டுட்டு ஹாஃப் வந்து கூப்பருக்கு கொடுத்துட்டேன். இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.